மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் தோட்டம் இல்லம் எங்கள் குடும்பத்திற்கு சொந்தமானது என்று தீபாவின் சகோதரர் தீபக் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தந்தி டிவியின் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டேவிற்கு தொலைபேசி மூலம் பேட்டியளித்த தீபக், போயஸ் தோட்ட இல்லத்தை சொந்தம் கொண்டாட வேறு யாருக்கும் உரிமை கிடையாது என்றார். அதிமுக துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் நியமிக்கப்பட்டதற்கு தீபக் எதிர்ப்பு தெரிவித்தார். தீபக்கின் தொலைபேசி பேட்டியை தற்போது கேட்கலாம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகன் திரு தீபக் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு தீபக். திடீர்னு இப்போ வந்து 2-3 விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருந்ததா ஊடகங்கள் எல்லாம் செய்தி வெளியானது, அதை பற்றி தெளிவு பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஒன்று, நமக்கு தெரிந்த தகவலின் அடிப்படையில் 100 கோடி ரூபாய் அபராதம் என்பது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோ அவருடைய உறவினர்களோ கட்ட தேவையில்லை, அவர் இறந்திருப்பதனால அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அவங்களுக்கு அபராதம் 100 கோடி ரூபாய் கட்ட வேண்டியது இல்லைன்னு. ஆனா நீங்க 100 கோடி ரூபாய் அபராதம் கட்ட தயார்னு சொல்றீங்களே, என்ன விஷயம்? சந்தோஷம் தான் அது. நீங்க சொல்ற விஷயம் எப்படின்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. சோ நீங்க வந்து 100 கோடி ரூபாய் அபராதம் கட்ட வேண்டி இருக்கு அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறீங்க. அந்த 100 கோடி ரூபாய் அபராதம் நீங்க கட்டுறதுக்கு தயாரா இருக்கிறீங்க? தயாரா இருக்கேனே. ஆனா வந்து அந்த டைம் கேட்டேனே, ஒரு மாசம் 2 மாசம் டைம் கேட்டேனே. சரிங்க. 100 கோடி என்னால கட்ட முடியாது. 100 கோடி ரூபாய் நீங்க எப்படி ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதை சொல்ல முடியுமா? ஏன்னா இது வந்து ப்ராப்பர்ட்டி வந்து 6 ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு. ஸோ வந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் நான் வந்து பிளட்ஜ் பண்றேன்னு சொல்லிட்டு நான் ப்ராமிஸ் பண்ணிதான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலியமா கேட்குறேன். அந்த ப்ராப்பர்ட்டிலாம் உங்களுடைய பேர்ல இருக்கக்கூடியதா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பேர்ல இருக்கக்கூடியதா? மறைந்த முதலமைச்சர் எங்க அத்தை பேர்ல தான் இருக்கு. ஓகேங்களா? அது லீகல் ஹேரா வந்து எனக்கும் தீபாக்கும் தான் வரும். ஓகேங்களா? ஸோ வந்து என்னோட ஷேரை ஒண்டி தான் நான் பிளட்ஜ் பண்றேன். சோ மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பேர்ல இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு போகாம நாங்க, அதாவது ஆக்ஷன் போகாம அசிங்கப்படுத்த விடாம நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்க அவங்க வந்து தப்பு பண்ணலன்றத நாங்க ப்ரூவ் பண்ணுவோம். நமக்கு கிடைச்ச தகவல் படி 91-96 சம்பாதித்த அந்த வழக்குல நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய சொத்துக்கள் தவிர போயஸ் தோட்டம் இல்லம் உள்பட எதுவுமே வந்து அட்டாச் ஆகாது, பறிமுதல் ஆகாது அப்படின்னு வழக்கறிஞர்கள் சொல்றாங்க. உங்களுக்கு வந்து வழக்கறிஞர்கள் சொத்துக்கள் பறிமுதல் ஆகக்கூடிய வாய்ப்பு வழக்கறிஞர் எவ்வளவு புத்திசாலி நம்ம பேசலாமா? போயஸ் கார்டனு, கிரேப் கார்டனு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குண்ணா. ஆனா ஃபைனை கட்டலன்னா இப்போ வந்து A1ன்றவங்க யாரு? நீங்க எல்லாம் மொத்தமா சேர்ந்து A1 ஒருத்தங்கள ஆக்கிட்டீங்க. ஏன்னா தப்பே பண்ணாத ஒருத்தங்களை போயிட்டு இந்த மாதிரி ஒரு தப்புன்னு சொல்லிட்டீங்க. அவங்க வந்து அந்த ஃபைனை கட்டலன்னா அவங்களுக்கு பதில அந்த 100 கோடி ரூபாய் ஃபைன் அவங்க வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு பதில அவங்க ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு அந்த கோர்ட்டுக்கு ரைட் இருக்கு. இதெல்லாம் இதை வந்து உங்க அட்வொகேட் தெரியலன்னு நினைக்கிறேன்னு நீங்க கேட்கலாம். ஓகே, என்னோட கேள்வி என்ன, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய வாரிசாக தீபக்கையோ தீபாவையோ நியமித்திருக்காங்களா? இல்லண்ணே. அப்ப அவங்களுடைய சொத்தை நீங்க எப்படி அடமானம் வைக்க முடியும்? அவங்களுக்கு யாருண்ணே இந்த ஃபைனை கட்டுறது? அந்த சொத்து யார் பேர்ல இருக்குதோ அவங்க. யார் பேர்லயும் சொத்து இல்லைண்ணே. இல்லைங்க, என்னுடைய கேள்வி என்ன, ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து திருமணம் ஆகி குழந்தைகளுக்கு இல்லை அப்படிங்கறனால, திருமணம் ஆகாதவங்கனால, குழந்தைகள் இல்லாதவங்கனால, நேரடி வாரிசு யாரும் இல்லைங்கறனால நீங்க அண்ணன் மகன் வந்து அவனோட சொத்துக்கு உரிமை கொண்டாட முடியுமா? அதை பத்தி நீங்க ஏதாவது விசாரிச்சீங்களா? கிடையாது, அண்ணன் மகன் அண்ணன் மகள் 2 பேரு. அதான் அந்த உரிமை கொண்டாட முடியுமா, அதை பத்தி விசாரிச்சீங்களா? முடியுங்க. ஏன்னா எங்க பாட்டி அப்படிதான் வில்லே எழுதியிருக்காங்க. சோ போயஸ் தோட்ட இல்லம் சட்டப்படி திரு தீபக்குக்கும் திரு தீபாவுக்கும் தான் உரிமை உண்டுன்னு சொல்றீங்க? எவனுக்கும் உரிமை இல்ல, எங்க 2 பேரை தவிர. ஆனா தோட்ட மட்டும் இல்லைங்க, வேற எல்லாமே என்னன்னு வருஷப்படுத்த முடியுமா? வருஷப்படுத்த முடியுங்க. என்னால வருஷப்படுத்த, அதான் செய்யாறு இருக்கு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது. ஓகேங்களா? எப்படின்னா அது செய்யாரோ அது கிரேப் கார்டனு, நம்ம போயஸ் கார்டனு, இதெல்லாம் நம்மளோட சொத்து தான். ஓகே, ஆனா நீங்க அங்க இல்ல, போயஸ் தோட்டத்துல நீங்க இல்ல அப்படிங்கறதும் என்னங்க. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், இதுதான் வாடகை போடுறேன். தினகரன் தான் என்ன இருக்கு, அவங்க என் குடும்பம் தான். தினகரன் எனக்கு வந்து ஏடிஎம்கேவோட இதுவா இருக்கதா எனக்கு பிடிக்கல. இப்பவும் சொல்றேன். ஓகே, தினகரன் வந்து கட்சியோட இதுவா இருந்தா எனக்கு பிடிக்கல. ஓகேங்களா? ஆனா தினகரன் வந்து அங்க இருக்காருன்னா அதை பத்தி ஒன்றும் பிரச்சனையே இல்லை எனக்கு. ஓகே, இப்ப வந்து திரு தினகரன் வந்து அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பதுல உங்களுக்கு உடன்பாடு இல்ல? இல்லவே இல்ல. ஓகே, அந்த இடத்துல வேற யார் நியமிக்கப்படணும்? திரு பன்னீர்செல்வம் நியமிக்கப்பட்டா சரின்னு நினைக்கிறீங்க? பன்னீர்செல்வம் அண்ணன் இருந்தாருன்னா நல்லா இருக்கு. சட்டை இல்ல, அதனால பன்னீர்செல்வம் அண்ணன் இருந்தாருன்னா அது நல்லபடியா நடத்தி போறேன். 3 வருஷம் சீஃப் மினிஸ்டரா இருக்கு. சோ முதலமைச்சரா திரு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, அதுல உங்களுக்கு ஏற்பு இருக்கா? ஏற்பு இருக்கு. சோ முதலமைச்சர் இப்போதைக்கு அவர் முதலமைச்சர் ஆயாச்சு, அவ்வளவுதான். அண்ணன் இருக்கட்டும், இருந்து போட்டமே, இது என்ன இருக்கு, அவர் கரெக்டா தானே இருக்கு. இதான் தப்பு பண்ணிருக்காரா நீங்க சொல்லுங்க. சோ திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும்
திரு பன்னீர்செல்வம் வந்து அதிமுகவுடைய துணை பொதுச்செயலாளர் நியமிக்கப்படும் நினைக்கிறீங்க? இருக்கட்டும். இல்ல இப்ப துணை பொதுச்செயலாளர் இல்ல, பொதுச்செயலாளர் அட்டை இருக்க வரைக்கும் அவர் தான் பொதுச்செயலாளர் அப்படின்னா இருக்கு. அண்ணா வந்து நம்ம வீட்டு இது மாதிரி நாங்க சண்டை போட்டுப்போம், அவர்கிட்ட சேர்ந்துப்போம். ஓகேவா? அதை யாராலையும் பிரேக்கே பண்ண முடியாது. இல்ல இப்ப உங்களுடைய நீங்க வந்து சின்னத்தை அழைக்கக்கூடிய சசிகலா அவர்கள் தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்காங்க. ஆமா, அவங்க தான் நீக்கவே அவரை பண்ணிருக்காங்க. அவரையும் வந்துட்டு பேர் என்ன, நம்ம பாண்டியராஜனையும். ஓகேங்களா? இது ஒன்னொன்னு நாங்க நீக்குவோம், நாங்க செய்கிறோம். திரு டிடிவி தினகரன் துணை பொதுச்செயலாளர் பொறுப்புக்கு தகுதி இல்லாத நினைக்கிறீங்களா? என்ன சந்தேகம்? இல்லங்க இல்ல என்ன காரணத்துக்காக அவர் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். தகுதி இல்லைன்னு சொல்றேங்க. அதான் சொல்றேன், ஓபிஎஸ் நான் கம்பேர் பண்ணும்போது அவர் தகுதி இல்லை. ஓகே, அப்ப திரு ஓபிஎஸ்க்கு வந்து என்ன பதவி கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அந்த பதவியை ஓபிஎஸ் எடுத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்ப நான் புரிஞ்சுக்கிறது சரியா இருந்தா அதிமுகவுடைய பொதுச்செயலாளராக சசிகலா தொடர்வார், தமிழக முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்வார், அதிமுக துணை பொதுச்செயலாளராக திரு தினகரனுக்கு பதிலாக திரு ஓ பன்னீர்செல்வம் நியமிக்கப்படணும். ஆமா, அண்ணன் இப்போ அத்தை இல்லாத போது அண்ணன் தான் பொதுச்செயலாளர். அவ்வளவுதான். அண்ணா நான் அண்ணன் கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், இந்த கட்சி உடஞ்சிடக்கூடாது, அவ்வளவுதான். இது உங்களோட தொலைக்காட்சி மூலியமா கூட திருப்பி கூட கேட்கறேன், 2-3 தொலைக்காட்சியில கேட்டாச்சு. அவ்வளவு, இந்த கட்சி உடஞ்சிடக்கூடாது. ஆளுக்கு நான் தான் அதிமுகன்னு சொல்லிட்டு ஆர்கே நகர்ல அவன் ஒரு வேட்பாளர் நிக்க வைக்கக்கூடாது. நம்ம ஒத்துமையா நிற்போம், ஒரே வேட்பாளர் யாரு டிசைட் பண்றாங்களோ இவங்க அடிச்சுன்னு சேர்ந்துனா கூட நம்ம ஒரே ஒரு வேட்பாளர். திமுக நம்மளுக்கு ஒரே இது திமுக தான். ஓகே, இப்போ வந்து திருமதி தீபா வந்து எதுவும் ஒரே பண்ணாங்க. தீபா கூட இந்த விஷயத்துல நான் தீபா காலில் கூட விழுந்து கூட பத்தி பேசக்கூடாதுன்னு ஒத்துப்பேன். ஒரே வேட்பாளர் தாங்க வைக்க போறோம். அதிமுக ஒரே வேட்பாளர் தாங்க. அப்படியே தெரிஞ்சு கூட இருந்தா கூட அண்ணன் கிட்ட நான் சொல்லுவேன், அண்ணன் இந்த விஷயத்துல மட்டும் நீங்க பண்ணாதீங்க, ஏன்னா அண்ணன் நிக்க வச்சு நாங்க ஒதுங்கிடுறோம். ஓகே, இப்ப திருமதி தீபா வந்து திரு பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அரசியல் பண்ணத்தை அவரோட தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய வேண்டுகோள் என்ன? அவங்க வேண்டுகோள் சொல்ல, அவங்க என்னோட அக்காங்க, அவங்களுக்கு எப்படிங்க நான் வேண்டியதான், அவங்க என்னோட மூத்தவங்க. உங்களுடைய வேண்டுகோள் என்னன்னு கேட்கிறேன், உங்களுடைய அறிவுரை என்னன்னு கேட்கல. வேண்டுகோள்ல எதுவுமே இல்லைங்க அவங்கள்ட்ட. வேண்டுகோள்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம எல்லாரும் ஒன்னாதான், எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம், ஒன்னாவே தான் இருப்போம். சரி, ஜெயலலிதாவுடைய சொத்துக்களுக்கு அதிகாரப்பூர்வ வாரிசு நாங்கள் தான் அப்படின்னு நீங்க ஏதாவது நீதிமன்றத்தை மற்ற நாடி உரிமை கோருவீங்களா? உரிமைனா எதுவும் இது கூற வேண்டாங்க. 6 சொத்து தாங்க பேலன்ஸே இருக்கு. இல்ல, அதுக்கான லீகல் ஹையர், அதுக்கான சட்டப்பூர்வ வாரிசு நீங்கள் தானே உரிமை கோருவீங்களான்னு கேட்கிறேன். இது உங்க பதிவு பண்றேங்க. இத 91 அப்புறம் வாங்கினது. 91க்கு முன்னாடி எங்க பாட்டி கொடுத்த சொத்து இதுக்கு எங்கிட்ட லீகல் ஹேர் இருக்கு. எங்கிட்ட கோர்ட்டோட, அதாவது அது பேர் என்ன, அந்த கோர்ட்ல இது பண்ணுவாங்க பாருங்க, வில்லு, அந்த வில்லு இருக்கு, வில் காப்பி இருக்கு, எல்லாம் இருக்கு. என்ன ஒரே விஷயம், நான் ஃபைனை கட்டணும், அவ்வளவுதான். அந்த 100 கோடி ரூபாய்க்கு தான் ஆர்கனைஸ் பண்றேன். நன்றி திரு தீபக். ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி திரு தீபக்.